சீடனே, நீ வாழும் இந்த உலகத்தை கருணை மட்டுமே நிறைந்த ஒரு அமைதியான ஆசிரமமாக எண்ணி ஒருபோதும் தவறாக நினைக்காதே. இது யுத்தம் முழங்கும் போர்க்களம். இங்கே வாளெல்லாம் கையில் இல்லை, சொற்களில் இருக்கிறது, மௌனத்தில் இருக்கிறது, சிரிப்பின் பின்னால் கூட மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் உன்னை ஒருபடி மேலே உயர்த்தலாம், அல்லது உன்னை அறியாமலேயே ஒரு பள்ளத்தில் தள்ளலாம். இந்த உலகம் உன் நல்ல மனதை பாராட்டி வெகுமதி தருவதில்லை. உன் விழிப்புணர்வை சோதித்தே உன்னை வடிவமைக்கிறது. நல்லவன் என்ற பெயர் ஒரு கவசம் அல்ல, சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது ஒரு பலவீனம். நல்லவனாக இரு, ஆனால் முட்டாளாக ஆகாதே. கருணை ஒரு உயர்ந்த பண்பு, ஆனால் கண்மூடித்தனமான கருணை அறிவின்மையின் மற்றொரு பெயர். நினைவில் வை, அழிப்பும் பாதுகாப்பும் ஒரே இடத்திலிருந்துதான் பிறக்கிறது, விழிப்புணர்விலிருந்து. அதனால்தான் ஒரு ஞானி செயலில் இறங்கும்போதும் அவன் உள்ளம் தெளிவாகவும் கண்கள் திறந்தபடியும் இருக்கும். உன் இலக்குகளை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே நடக்காதே. விதை மண்ணுக்குள் இருக்கும்போதுதான் பாதுகாப்பாக இருக்கும். முளைக்கும் முன் அதை வெளிச்சம் காட்டினால் காலால் மிதிக்கப்படும். சில நேரம் அறியாமையாலே, சில நேரம் பொறாமையால். உன் பலவீனத்தை நீயே வெறுக்காதே, ஆனால் அதை வெளியில் காட்சிப்படுத்தவும் வேண்டாம். நீ பலவீனமாக இருந்தாலும் உன் இருப்பை அசைக்க முடியாதவனாக உன்னை உருவாக்கிக்கொள். விஷமில்லாத பாம்பும் சீறுவது போல உன் மௌனம், உன் நடை, உன் பார்வையின் உறுதி மற்றவர்களுக்கு இவன் எளிதானவன் அல்ல என்று உணர்த்த வேண்டும். உன் ரகசியங்கள் உன் மூச்சு போன்றவை, அவை வெளியேறினால் உன் சக்தியும் வெளியேறும். எல்லோரிடமும் மனதை திறந்து பேசுவது தூய்மை அல்ல, சில நேரம் அது தன்னைத்தானே சிதைப்பது. நண்பன் என்றும் பகைவன் என்றும் நிரந்தரமில்லை. சூழ்நிலை மாறும்போது முகமூடிகள் விழும். இன்று அருகில் நிற்பவன் நாளை எதிரே நிற்கலாம், இன்று எதிரே நிற்பவன் நாளை அருகில் நிற்கலாம். அதனால் மனிதர்களை அல்ல, அவர்களின் நிலையை கவனிக்க கற்றுக்கொள். நட்பு என்பது பாசத்தின் பெயரில் நடக்கும் ஒரு பரிமாற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் குற்றமில்லை, ஆனால் சமநிலையற்ற உறவு ஒரு நாள் உன்னை வெறுமையாக்கும். நீ மட்டும் கொடுத்துக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் உன்னிடம் கொடுக்க ஒன்றும் மிச்சமிருக்காது. எந்த செயலை தொடங்கும் முன்பும் உன்னை நீயே கேள். நான் ஏன் இதை செய்கிறேன்? எப்போது இதை செய்ய வேண்டும்? எதற்காக இதை செய்கிறேன்? உணர்ச்சி உன்னை வேகமாக இழுக்கும், ஆனால் தெளிவு மட்டும்தான் உன்னை பாதுகாப்பாக நடத்தும். எதிரியின் பலவீனத்தை அறிந்து வை, அதை தாக்குவதற்காக அல்ல, அவன் எந்த வழியிலிருந்து உன்னை தாக்கக்கூடும் என்பதை உணர்வதற்காக. அறிவு தாக்குவதற்கான ஆயுதமல்ல, அது தற்காப்புக்கான கவசம். உன் சுற்றத்தை மிகவும் கவனமாக தேர்ந்தெடு. நீ யாருடன் நடக்கிறாயோ அவர்களின் சிந்தனை உன் மனதில் தூசி போல, சாம்பல் போல அறியாமலேயே படியும். தரமில்லாத நட்பு உன்னை மெதுவாக உச்சியிலிருந்து கீழே இழுக்கும். இனிமையாக பேசும் தீய நண்பனை நம்பாதே. பால் மேலே மிதக்கும் விஷம் போல அவனின் புன்னகை உன்னை மெல்ல, அமைதியாக அழிக்கும். எப்போதும் சிரிப்பவன் நல்லவன் அல்ல, எப்போதும் கடுமையாக இருப்பவன் தீயவன் அல்ல. காலத்தை மதிக்க கற்றுக்கொள். அவசரம் அறிவின்மையின் அடையாளம். சரியான நேரம் வரும் வரை அமைதியாக தயாராகு. செயல்படாமல் இருப்பதும் ஒரு செயல்தான் என்று புரிந்துகொள். ஒரு ஞானி அமைதியாக இருப்பதும் சரியான தருணத்தில் உறுதியுடன் செயலில் இறங்குவதும் அதற்காகத்தான். நினைவில் வை, அறிவே உன் மூன்றாம் கண். அது திறந்தால் மாயைகள் எரியும். பணம் நிலைக்காது, பதவி நிலைக்காது, ஆனால் அறிவும் ஞானமும் காலத்தையும் கடந்து உன்னோடு நிற்கும். இந்த உண்மைகளை பிறரை நசுக்க பயன்படுத்தாதே, உன்னை காக்க பயன்படுத்திக்கொள். ஏமாறாதே, அதே நேரம் கசப்பாகவும் மாறாதே. விழிப்புடன் இரு, ஆனால் மனிதத்தன்மையை இழக்காதே. உலகம் உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கும், ஆனால் நீ தெளிவுடன் இருந்தால் எந்த போர்க்களத்திலும் நீ உன்னையே இழக்காமல் நிலைத்திருப்பாய். இதுவே என் உபதேசம் சீடனே. அன்பின் மயக்கத்தில் அல்ல, உண்மையின் வெளிச்சத்தில் வாழ். கருணையின் பலவீனத்தில் அல்ல, விழிப்புணர்வின் வலிமையில் வாழ்.